வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பச்சை பயிரும் வாழைப்பழமும் யூஸ் பண்ணி நல்ல ஒரு அல்பமையான ஹெல்த்தியான டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. பச்சை பயிரை நீங்கள் ஊரெல்லாம் வைக்க வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் ரெகுலராக ஏதாவது ஒரு வழியில் உணவில் எடுத்துக்கிட்டே இருங்க. அதே சமயம் சக்கரை நோய் இருக்கவங்க ரெகுலராக பச்சை பயிரை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க பச்சை பயிரை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க, நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேந்திரம்பழம் ஒரு 2 பழம் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த நேந்திரம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஃபேஸு ரொம்ப சுருக்கமாக இருக்கவங்க கூட இந்த நேந்திரம்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா நேந்திரம்பழத்தை நல்லா இந்த மாதிரி வெட்டி பீஸ் போட்டு அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா தெரியும். இந்த மாதிரி பழத்தை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பச்சை பயிறு, அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி அரைக்க வேணாம், கொஞ்சம் நல்லா நரன்னு இருக்க மாதிரி இந்த லெவலுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு தண்ணி இந்த 200 கிராம் அளவு பச்சை பயிருக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சுக்கோங்க குக்கரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹீட்டான டவாவில் தண்ணி ஒரு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா நேந்திரம்பழம், அந்த நேந்திரம்பழத்தை எல்லாத்தையுமே இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நேந்திரம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெயில் சீசனில் அதிகமாக எடுத்துக்கோங்க, உடல் சூடை ரொம்பவே தணிக்கும். அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சக்கரை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா மசிச்சு இப்படி விட்டுக்கோங்க. ரொம்ப மசிச்சு விட வேணாம், ஓரளவுக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைனா கூட நீங்கள் வெல்லம், பனை வெல்லம் அந்த மாதிரி கூட நீங்கள் பாகு காய்ச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு விசில் வச்சு நம்ம பச்சை பயிர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு க்ரீமியாக வேணாம், ரொம்ப தண்ணியாக வேணும்னா இதை கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டுட்டு கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மசிச்சு விடாமல் கொஞ்சம் மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இதை நெய்யில் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை பயிர் வேக வச்சு கொடுத்தாலும் சரி, அதே சமயம் நேந்திரம்பழத்தை கட் பண்ணி கொடுத்தாலும் சரி, சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹெல்த்தியாக டெசர்ட் மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.